வெல்கம் டு கலர்புடி. நாம இன்னைக்கு இந்த போட்டோட TWS தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் போட்டோட 121 வெர்ஷன் 2 TWS. நம்ம இன்றைக்கி இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 14 ஹவர்ஸ் இந்த TWS நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட TWS அப்புறம் இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. சின்ன பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ், அப்புறம் அந்த TWS எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வருது. மொத்தம் 3 பேர்ஸு. 1 பேர் வந்து இயர்பட்டோட வருது. அப்புறம் வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு USB தான், டைப் C இல்லை. அப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா வந்து நமக்கு போட்டோட அட்வர்டைஸிங் கார்ட்ஸ் ஃபார் IPLக்கு கொடுத்துருக்காங்க போல். IPLக்கு அட்வர்டைஸிங் கார்டு போட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்வர்டைஸிங் கார்டு IPL லோகோ இல்லாமல் இன்னொரு போட்டோட அட்வர்டைஸிங் கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கேஸ் திறந்து பார்த்தோம்னா சார்ஜிங் இண்டிகேஷனோடு இருக்குது. ஆமாங்க, இது சார்ஜிங் இண்டிகேஷன் கேஸ் தான். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 இயர்பட்ஸையுமே வெளியே எடுத்தால் மட்டும்தான் இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு காட்டும், இல்லைனா காட்டாது. ஒன்ஸ் நம்ம 2 இயர்பட்ஸையும் வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளோட ஏர்பாடோட நேம் காட்டும், ஏர்பாட் 121 வெர்ஷன் 2. ஸோ அதை நம்ம அப்படியே கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம், கனெக்ட் ஆகிக்கலாம். கனெக்ட் ஆன பிறகு இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணால் கேஸை திறந்து 2 இயர்பட்ஸையுமே வச்சா தான் டிஸ்கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இயர்பட்ஸ் வச்சா டிஸ்கனெக்ட் ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து சார்ஜ் கொஞ்சம் நேரம் வேணும்னு சொன்னால் ஒரு இயர்பட்ஸை மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 380 AMs இருக்குது. ஸோ அதனால் நல்லா சார்ஜ் நமக்கு தாங்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல, அவ்வளோ சீக்கிரம் வரல. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி புஷ் பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் வெளியே வருது. அண்டு மேக்னெட்டிக்ன்றதுனால நம்ம கேஸ் பக்கத்தில் வச்சாலே ஈஸியாக ஒட்டிக்குது. அப்புறம் நம்ம வந்து பேக்கெட்டுக்குள்ளே வைக்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த TWSஐ இப்போ நம்ம இயரில் மாட்டி எப்படி நல்லா ஃபிட்டாக இருக்கான்றது பார்க்கலாம். காதில் மாட்டும்போது நல்லாவே ஃபிட் ஆகுது. இன்கேஸ் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நம்மளோட இயர் டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம நல்லா டைட்டாக மாற்றிக்கலாம். அண்ட் காதில் நல்லாவே ஃபிட்டாகி உட்காருது. கீழே விழுமோன்ற லூஸாக அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்லை. இப்போ ஹெட்ஸை வந்து நல்லா ஷேக் பண்ணியும் பார்க்கலாம். கீழேயே ட்ராப் ஆகலை, நல்லாவே காதில் மாட்டியிருக்கு. அண்டு கால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கால் குவாலிட்டி அண்டு சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் பேஸாகவே இருக்குது. ஸோ கேட்குறது நல்லா. போட் 121 வெர்ஷன் 2 அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.